அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ரமலானுடைய இறுதி நாட்களில் இருக்கோம். அதுவும் லைலத்துல் கதருடைய இரவுகளில் இருக்கும். இன்றைக்கு நமக்கு பிறை 23. இன்றைக்கு கூட நமக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம். அதனால் இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்க. இன்றைய நாளில் நம்ம எல்லோருமே மிகச்சிறப்பான அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். அதில் இன்றைக்கு 12 நபிமார்கள் ஓதிய 12 திக்ரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சில நபிமார்கள் ஓதியது நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமானது, நம்ம அன்றாடம் ஓதக்கூடியது. ஆனால் இன்னும் சில நபிமார்கள் ஓதப்பட்டது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்து 12 நபிமார்கள் ஓதிய 12 விதமான திக்ரை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 12 நபிமார்களுமே மிக முக்கியமான தருணங்களில் ஓதியிருக்காங்க. அல்லாஹ் தாலா உடனடியாக அவங்களுடைய துவாவிற்கு பதிலும் கொடுத்துருக்கான். அதனால் இன்றைய தினம் லைலத்துல் கதருடைய இரவில், அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த இரவில் நீங்கள் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப செழிப்பான வருடமாக இருக்கும். உச்சக்கட்டத்தின் செழிப்பை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இவ்வளோ நாளாக நாங்கள் கஷ்டத்திலேயே வாழ்கிறோம், பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா இனி உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்காது. வரக்கூடிய வருடத்தில் இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ரஹ்மத் செய்வான், எல்லா விஷயத்திலையும் உதவிகளை கொடுப்பான். அப்போ உங்களோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும், சிறந்ததாக அமையும். எதை தொட்டாலும் வெற்றியாகும், எதை நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும், ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாக இருக்கணும். கஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல், நோய் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ராகத்தாக இருக்கணும், இன்னும் ஈமானோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 திக்ருகளை நீங்கள் ஓதிக்கோங்க. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு தடவை பார்த்து ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது. அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க, அப்போ தான் நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும். இதில் இருக்கிற எல்லாமே திருக்குரானுடைய வசனங்கள் தான். அல்லாஹ் தாலா திருக்குரானில் சொல்லப்பட்ட துவாக்கள் தான். அதனால் இதை பீரியட்ஸில் நீங்கள் ஓத வேண்டாம், தூய்மையான நிலையில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஓதிக்கோங்க. இப்போ அந்த திக்ருகள் என்ன, எந்த நபிமார்கள் ஓதியிருக்காங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் திக்ரு நம்மோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது உன்னதமான துவா, இம்மைக்கும் மறுமைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான துவா. வேறு எந்த துவாவும் கேட்க தெரியலை, எல்லாம் நல்லவாக நடக்கணும், இம்மையிலும் நல்லது நடக்கணும், மறுமையிலும் நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துவாவை நம்ம எல்லோருமே ஓதணும். அன்றாடம் ஓதுங்க. இதை உங்களோட உயிர் மூச்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட வாழ்க்கையை ரொம்ப செழிப்பின் பக்கம் கொண்டு போகும். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அதாபன்னார். எங்களுடைய ரப்பே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு சிறந்ததை கொடு, இன்னும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவா. கண்டிப்பாக இந்த துவாவை இன்றைய தினம் ஓதிக்கோங்க. அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய பாவ மன்னிப்பிற்கான துவா. இது பாவ மன்னிப்பு துவா மட்டும் கிடையாது, துவாக்கள் அங்கீகரித்த ஒரு துவா. அதுதான் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது ரஹ்மத் செய்வாயாக, எங்களை நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆக்கிவிடாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவா. இந்த துவாவை இன்றைய தினம் ஒரு தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துவா நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்க காலையில் ஓதுறாங்க, மாலைக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையவே அல்லாஹ் ரொம்ப சிறந்ததாக மாற்றின ஒரு துவா. அதுதான் ரப்பி இன்னிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே, உன்னிடமிருந்து வரக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இது வாழ்க்கையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாற்றிய ஒரு துவா, நம்மளோட வாழ்க்கையும் மாற்றும். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துவா. ரப்பனா அன்சில் அலைனா மா இதத்தம் மினஸ் சமா தகூனு லனா ஈதல் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்சுகுனா வ அன்த ஹைருர் ராசிகீன். எங்களுடைய ரப்பே, வானத்தில் இருந்து மாஇதா என்ற உணவு மறவையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக. நீயே உணவளிப்பவர்களில் மிகச்சிறந்தவன். இந்த துவா நம்ம எல்லோருக்குமே பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துவா. அதனால் இந்த துவாவை இன்றைய லைலத்துல் கதருடைய இரவில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் தாலா இந்த வருடம் செழிப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தருவான். எல்லாத்துலேயும் உங்களுக்கு பரக்கத் செய்வான். தொழிலில், வியாபாரத்தில், செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகள்லையுமே அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த வருஷத்தில் உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது, பணத்துக்கும் தட்டுப்பாடு இருக்காது. எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துஆ கபூல் மந்திரம். அதுதான் ஆயத்தி கரீமான்னு அழைக்கக்கூடிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்.
வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். இந்த ஒரு துவாவை கண்டிப்பாக இன்றைய தினம் ஓதுங்க. வருடம் முழுவதும் கேட்கக்கூடிய துவாவை இல்லை நமக்கு கபூலாக்கி தருவான். சிரமங்களில் இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை கொடுப்பான். அடுத்தது ஐயூப் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, ரப்பி இன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, துன்பத்தினால் ஆன ஒரு நோய் என்னை பிடித்து விட்டது, நிச்சயமாக நீயே கிருபையாளர்களிலெல்லாம் மாபெரும் கிருபையாளன். இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு நோய்கள் என்பது இருக்காது. இன்னும் நிம்மதியையும் ராகத்தையும் அல்லாஹ் தருவான். அதோட துவாக்களையும் நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான். எனவே இதையும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க. அடுத்தது ஷுஐப் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, ரப்பன ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் இடையில் சத்தியத்துடன் தீர்ப்பளிப்பாயாக, ஏனெனில் நீயே நீதிபதிகளிலெல்லாம் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய், வெற்றியை கொடுக்கக்கூடியதில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துவா. இந்த துவா நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அநியாயங்கள் எதுவுமே நமக்கு நடக்காது, எல்லாமே நமக்கு சரியாக நடக்கும். அப்படி நமக்கு தாண்டி அநியாயங்கள் நடந்தது அப்படின்னா அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். அடுத்தது நூஹ் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்தி முஅமினன் வலில் முஅமினீன வல் முஅமினாத்தி வலா தஸிதில் லாலிமீன இல்லா தபாரா. இதனுடைய பொருள், எங்கள் இறைவனே, என்னையும் என் பெற்றோரையும் என் வீட்டில் மாமீனாக பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக, அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தாதே. இந்த ஒரு துவா நம்மளோட குடும்பத்துக்கும் சரி நம்மளோட வீட்டுக்கும் சரி பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது. இன்னும் எதிரிகளுடைய பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம ஒதுக்கலாம். அடுத்தது சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, இது நம்மள நிறைய பேருக்கும் தெரியும். ரப்பி குஃபிர்லி வஹப்லி முல்கல் லா எம்பகி லியஹதி மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு இதுவரையும் யாருக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை நன்கொடையாக வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளனாக இருக்கின்றாய். இது நமக்கு செல்வ செழிப்பை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது. அல்லாஹ் தஆலாட்ட கேளுங்க, உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த துவா. இதையும் இன்றைய தினம் ஒரு முறை ஓதிக்கோங்க. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்த வமின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆஇ ரப்பனா ஃபிர் லி வலிவாலிதைய வலில் முஅமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இதனுடைய பொருள், எங்களுடைய ரப்பே, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கையாளர்களையும் மன்னிப்பாயாக. இது மற்றவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா. இன்னும் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தாரையும் தொழுகையாளியாக மாற்றக்கூடிய ஒரு துவா. அதனால் இந்த துவாவை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் ஈமான் அதிகரிக்கும். நம்மளோட குடும்பத்துக்கே அல்லாஹ் தஆலா ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுப்பான். கண்டிப்பாக இதை ஓதுறதின் காரணமாக ஏராளமான நன்மையும் கிடைக்கும். ஏன்னா இது மற்றவர்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. இதை ஓதிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட துவாவை அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி தருவான். அடுத்தது யூசுஃப் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துவா, ரப்பி கது ஆத்தை தனி மினல் முல்கி வ அல்லம் தனி மின் தஅவீலில் அஹாதீசி ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரத்தி தவஃபனி முஸ்லீமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். எங்கள் இறைவனே, நீ எனக்கு அதிகாரத்தை வழங்கி கனவுகளின் விளக்கத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீயே இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன். என்னை முஸ்லீமாக மரணிக்கச் செய்து நல்லடியார்களுடன் என்னை சேர்த்துவிடு. சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு துவா. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இதில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலையும், இன்னும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வகையிலையும், இன்னும் நம்ம ஒரு முஅமினா மரணிக்கணும், ஒரு முஸ்லீமாவே ஈமான் கொண்டவர்களாகவே மரணிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. இதையும் இன்றைய தினம் ஒரு தடவை ஒதுக்கோங்க. அடுத்தது ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவங்க கேட்ட துவா, ரப்பி லா ததர்னி ஃபர்தவ் வ அன்த கைருல் வாரிசீன். ரப்பே, எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாயாக, நிச்சயமாக வாரிசுகளை கொடுப்பதில் நீதான் மிகச்சிறந்தவன். இது குழந்தை பாக்கியத்திற்காக ஓதக்கூடிய ஒரு துவா. அது அல்லது
குழந்தைகள் நேர்வழி பெறுவதற்காகவும் நம்ம இதை வந்து ஓதலாம். அதனால இன்றைய தினம் இதையும் நீங்க ஒரு தடவை ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 12 நபிமார்கள் ஓதிய 12 துஆவ நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். காண கிடைக்காது. கண்டிப்பா இன்றைய ரமலான்ல அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஓதுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் அங்கீகரித்து கொடுக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.